Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா AutoCADல இருந்து நம்ம லிமிட் வந்து எப்படி செட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்காக லிமிட் செட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு டிராயிங் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஏரியால இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம லிமிட்டா செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒர்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு பிளான் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு லிமிட் பாத்தீங்க அப்படின்னா லென்த் வந்து ஒரு 30 ஃபீட்டு, வித் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஃபீட் இருக்கு அப்படின்னா 30க்கு 50க்கு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதே வந்து லிமிட்டா செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைமென்ஷன்லாம் அதில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதில் மென்ஷன் பண்ணி காட்டணும் நம்ம. அதுக்காக கொஞ்சம் நமக்கு அந்த டிராயிங் ஏரியா அதாவது லென்த் வித்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து லிமிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட் கமெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு கமாண்ட் லைன்ல LIMITன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 0 ஃபீட் 0 ஃபீட்னு இருக்கு. நான் வந்து எப்போதுமே ஆர்ஜின் வந்து டிஃபால்ட்டா உள்ளது வந்து 0,0. ஓகேங்களா? இதுதான் வந்து லோவர் லெஃப்ட் கார்னர். இதுவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க இதே வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. இல்ல நியூவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வேல்யூவை கொடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே இருக்கட்டும்ன்றதுனால என்டர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 30 சொன்னிருந்தேன்ல உங்களுக்கு, நான் வந்து ஒரு 40 ஃபீட் வந்து கொடுத்துக்கிறேன். 10 ஃபீட் ஜாஸ்தியா கொடுத்துக்கிறேன். 50 ஃபீட் வந்து சொல்லியிருந்தேன். இது ஒரு 10 ஃபீட் வந்து ஜாஸ்தியா கொடுத்துக்கிறேன். 60 ஃபீட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு லிமிட் வந்து செட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஜூம் கமெண்ட் பத்தி சொல்லியிருந்தேன், ஜூம் அண்ட் பேன் பத்தி சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து கத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஜூம் பண்ண பார்த்தா நமக்கு அந்த ஏரியாவில் செட் ஆயிருக்கும். ஓகேங்களா? கமெண்ட் லைன்ல வந்து Zன்னு கொடுத்துக்கிறேன். இதுல A வந்து டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த ஏரியா செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப லிமிட்ஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் இப்ப ஆன் கொடுத்துக்கிறேன். இப்ப லைன் கொடுக்குறேன். லைன் கமெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். L வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் வந்து இப்ப ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேக்குது. நான் இங்க ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 40 ஃபீட் நான் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இப்போ 50 ஃபீட் கொடுக்குறேன். இதுல வந்து ஒரு 80 ஃபீட் வந்து கொடுத்துக்கிறேன். என்னால இங்க போய் கிளிக் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்ப நான் வந்து இதுக்கு வேல்யூ வந்து 50 ஃபீட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்க நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் கொடுத்துட்றேன். லிமிட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நான் லைன் எடுத்துட்டு கிரியேட் பண்ணலாம். இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எங்க வேணாலும் இப்படி கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? கேன்சல் கொடுத்துட்றேன். திரும்ப இப்ப கமாண்ட் லைன்ல LIMITன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப ஆன் கொடுத்துக்கிறேன். ஆன் கொடுத்துட்டு லைன் எடுத்துட்டு நான் இங்க போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால கிளிக் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் ஆன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா என்னால ஒர்க் பண்ண முடியாது. நான் லிமிட் செட் பண்ணியிருந்த ஏரியால மட்டும் தான் என்னால ஒர்க் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? நான் லிமிட் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா லிமிட் செட் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த செட் பண்ண ஏரியால மட்டும்தான் என்னால ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப LIMITன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இதில் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நம்ம லிமிட்டை தாண்டியும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே நான் லிமிட் வந்து LIMIT வந்து டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து நான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் இங்கே கிரியேட் பண்ண முடியாது. அதே நான் இங்கே வேணும் அப்படின்னா இங்கே கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னோட லிமிட்குள்ளார நான் ஒர்க் பண்ண முடியும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.